புதுச்சேரி காந்தி வீதியில் பிளாஸ்டிக் குடோன் வைத்திருந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை உள்ளது. இக்கடையின் மாடியில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை 4:50 மணியளவில் இந்த குடோன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அதிலிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் மலமளவென எரிந்தது. இதனால் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. இது பற்றி புதுவை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் தீ விபத்தில் 50,000 மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமானது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடந்துள்ளது. புதுவை புதுசாரம் பகுதியில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் தணிகைவேல், குமார், செந்தில், தமிழ், அன்பு, பசுமை புரட்சி பாதுகாப்பு இயக்கம் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டனர். RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி சங்கையாபுரி மண்டல பாஜக செயலாளர் வருண் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். RSS அமைப்பின் தலைவர் மோகன் யாதவ் பிறந்தநாள் விழா இன்று RSS நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரியில் டெல்லி சங்கையாபுரி மண்டல பாஜக செயலாளர் வருண் தலைமையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்வேறு தொகுதிக்குட்பட்ட முதியோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் உட்பட 300 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணையை நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி பல்வேறு தொகுதிக்குட்பட்ட முதியோர், கணவனால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் போன்றோர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணையை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், மாநில மற்றும் லாஸ்பேட்டை பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து உதவித்தொகை பெற்ற அனைவருக்கும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் 5 இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் புதுச்சேரி முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஓவிய போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட NKC அரசு பள்ளியில் நடைபெற்ற ஓவிய போட்டிகள் குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓவியங்களை வரைந்து அசத்தினர். தொடர்ந்து பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு மகாகவி பாரதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஏராளமான மாணவ மாணவிகள் மகாகவியின் கவிதை, பாட்டு போட்டி உள்ளிட்ட மகாகவியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தனர். புதுச்சேரியில் முதன்முறையாக நியூமோகாக்கல் தடுப்பூசி செலுத்தும் பணி துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர். நியூமோகாக்கல் நோயானது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நிமோனியா, மூளை காய்ச்சல், காதுகள் பாதிப்பு ஆகியவற்றோடு இரத்தத்தில் கலக்கும் பொழுது மிக தீவிர நோயாக மாறி குழந்தையின் உயிருக்கே ஆபத்தாக நேரலாம். இவ்வாறான தீவிர நோயான நிமோகாக்கல் நோய் வராமல் தடுப்பதற்காக குழந்தைக்கு செலுத்தப்படும் தடுப்பூசியே PCV எனும் நிமோகாக்கல் தடுப்பூசி. இத்தடுப்பூசி செலுத்தும் பணியை எல்லைப்பள்ளி சாவடி பகுதியில் அமைந்துள்ள குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இலவசமாக தடுப்பூசி செலுத்தும் பணியினை துவக்கி வைத்தனர்.
ஏஎஸ்கே தங்க மாளிகை நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கொசைக்கடை தெருவில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஏஎஸ்கே தங்க மாளிகை நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நிறுவனத்தின் உரிமையாளர் தலைமை தாங்கினார். மேலும் திறப்பு விழா சலுகையாக சவரனுக்கு 3000 தள்ளுபடி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வ.உ.சி. 150வது ஆண்டு பிறந்தநாள் விழா, மகாகவி பாரதியார் 100வது நினைவு ஆண்டு, நாட்டின் 75வது சுதந்திர தின விழா ஆகிய முப்பெரும் விழாவை கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 100ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியின் உருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர், தமிழகத்தில் பாரதியார் நினைவு தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படுவது குறித்த கேள்விக்கு, புதுச்சேரியில் வ.உ.சி. 150வது ஆண்டு பிறந்த நாள் விழா, மகாகவி பாரதியார் 100வது நினைவு ஆண்டு, நாட்டின் 75வது சுதந்திர தின விழா ஆகிய முப்பெரும் விழாவை கொண்டாட அரசு முடிவெடுத்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் கவிஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விழா நடத்தப்படும் என்று தெரிவித்த அவர், பாரதியார் கவிதைகளை இளைஞரிடம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சிகளும் தமிழ் அறிஞர்களும் கவிஞர்களும் பாரதி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விற்கப்படாமல் சாலையோரம் கிடந்த விநாயகர் சிலைகளை பாஜக வல்லுநர் பிரிவின் துணைத் தலைவர் பொறியாளர் ரமேஷ் அப்புறப்படுத்தினார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள முக்கிய வீதிகளில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொருட்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. இதையடுத்து விநாயகர் சதுர்த்தி விழா நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து விற்கப்படாமல் மீதமுள்ள விநாயகர் சிலைகளை யார் கால்களும் படாமல் நல்ல முறையில் அப்புறப்படுத்த வேண்டி புதுவையின் வேத பாரதி அமைப்பின் தலைவரும் புதுவை பாஜக கட்சியின் வல்லுநர் பிரிவின் துணை தலைவருமான பொறியாளர் ரமேஷ் மற்றும் வேத சாம்ராட் ராஜா சாஸ்திரிகள் வேத பாடசாலையை சேர்ந்த மாணவர்களுடன் லாஸ்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருவோர பகுதிகளில் இருந்த விநாயகர் சிலைகளை அப்புறப்படுத்தினர். அவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். பாரதியார் நினைவு தினத்தையொட்டி காலாப்பட்டு தொகுதி சிவாஜி சிலை அருகே பாஜக கட்சி சார்பாக பாரதியார் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சித்தானந்த ஆலயத்தில் உள்ள பாரதியார் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் என்கேசி அரசு பள்ளிகள் ஓவிய போட்டி நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட என்கேசி அரசு பள்ளியில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் குருசுகுப்பம், வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று மகாகவி பாரதியாரின் வாழ்க்கையின் வரலாறு குறித்து ஓவியங்களை வரைந்து வசத்தினர். ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஓவிய போட்டியில் பாஜக நிர்வாகிகள் ரஞ்சித், பாண்டியன், உமா மகேஸ்வரி, கீதா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஓவிய போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓவியங்களை வரைந்தனர். புதுச்சேரி இந்து முன்னணி சார்பாக சாரம் அவைத்திடலில் நடைபெற்ற 37வது ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை இந்து முன்னணி மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில்
ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சாரம் அவ்வை திடலில் 21 அடி விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதிஷ்டை விழா நேற்று மாலை 6 மணிக்கு கணபதி பூஜையுடன் துவங்கியது. பேரவைத் தலைவர் குமரகுரு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஆனந்த பாலயோகி பவானி முன்னிலை வகித்தனர். பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் கவர்னர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் மகாகவி பாரதியார் நினைவு தினம் மற்றும் நீதி போராளி நமது ஐயா இம்மானுவேல் சேகரனார் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. பாரதியார் 100ஆம் ஆண்டு நினைவையும் சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் 64ஆம் ஆண்டு நினைவையும் போற்றும் நிகழ்வு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மணவெளி தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்றது. இளங்கோவன் தலைமையிலும் தொகுதி தலைவர் தனசேகரன், தொகுதி செயலாளர் கோகுல் முன்னிலையிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் பாசறை செயலாளர் சேவியர் ஃபெலிக்ஸ், தொழிற்சங்க பாசறை செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டனர். தொகுதி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் பாரதியின் சமூக நீதி போராளி படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் சார்பாக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் சார்பாக புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. உயர் மாவட்ட ஆலோசனை குழு சலைந்தையன் ஒருங்கிணைத்த மாநில இணை பொதுச் செயலாளர் ஆனந்தராஜ் நெறிவுரையாற்றினார். மாநில தலைவர் மேரி ஜான் பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்.